வெள்ளக்கோவிலுக்கு நான் எத்தனையோ தடவை போயிருக்கிறேன். ஆனால் இந்த வீரகுமாரசாமி கோவிலுக்கு நான் போனதில்லை. அதை இன்னைக்கு நான் நிறைவேற்றி விட்டேன். திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளக்கோவில் அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வருவது என்னென்னா, வீரமும் பக்தியும் நிறைந்த அருள்மிகு வீரகுமாரசாமி திருக்கோவில் தாங்க. கொங்கு நாட்டின் காவல் தெய்வமாக இந்த கோவில் விளங்கிட்டு இருக்குதுன்னு எல்லாரும் நம்புகிறாங்க. சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் அம்சமாக பிறந்த வீரகுமாரசாமிக்காக அர்ப்பணிக்கப்பட்டது தான் இந்த கோவில். இந்த கோவிலில் கருவறைக்குள்ள பெண்கள் நுழைய அனுமதி இல்லை. இது காலம் காலமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஆன்மீக மரபுன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய வீரகுமாரசாமி என்பவர் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறவர். சிவபெருமான் மற்றும் பார்வதியின் அம்சமாக தோன்றியவர். ஒரு போர்க்களத்தில் தீய சக்திகளை அழித்துவிட்டு அமைதியை தேடி இந்த இடத்திற்கு வந்ததாக கூறப்படுகிறது. அவர் தவம் செய்த போது உலகியல் மோகங்கள் அல்லது பெண்களின் நிழல் தன் மீது படக்கூடாது என்பதற்காக நித்திய பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. சுவாமியின் பிரம்மச்சரிய விரதத்திற்கு மதிப்பளிக்கும் விதமாகத்தான் பெண்கள் கருவறை அமைந்திருக்கும் எல்லைக்குள் நுழையாமல் வெளியே இருந்து வணங்கும் வழக்கம் உருவானதுன்னு சொல்றாங்க. இப்போது இங்க திருப்பணிக்கான வேலைகள் மும்முரமா நடந்துட்டு இருக்குது. பக்த கோடிகள் இந்த கோவிலுக்காக நன்கொடை செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் அந்த கல்லுக்காக நன்கொடை செலுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி போர்டு வச்சுருக்குறாங்க. அங்கேயே முனி கோவிலும் இருக்குதுங்க. நாங்கள் உள்ளே போனோம். முனி கோவிலுக்கு போகும் வழியில் காளை மாடுகளில் கட்டி வச்சுருந்தாங்க. அதை பார்க்கும்போது உண்மையிலேயே அதுலேயும் பிரம்மாண்டமான ஒரு காங்கேயம் காளையை பார்த்து மெய் சிலிர்த்து போனேன். இது எதற்காக கட்டி வச்சிருக்காங்கன்னு கேட்டால், வெள்ளக்கோவில் பகுதி வரலாற்று ரீதியாக காங்கேய நாடு என்று அழைக்கப்படும் கொங்கு மண்டலத்தின் ஒரு பகுதின்னு சொல்கிறாங்க. காங்கேயம் காளைகள் இந்த மண்ணின் அடையாளம், வீரத்தின் குறியீடு. வீரகுமாரசாமி ஒரு போர் வீரராகவும் காவல் தெய்வமாகவும் வணங்கப்படுவதால் அந்த வீரத்திற்கு இணையாக கருதப்படும் காங்கேயம் காளைகளை இந்த கோவிலில் பராமரிப்பது பழக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவிலில் குழந்தை வரம் கேட்டு வர்றவங்க குழந்தை பிறக்கும் போது வீரகுமாரசாமி அல்லது வீரன் அப்படிங்கிற பேரை 90% வைக்கிறதா சொல்றாங்க. கால்நடைகள் செழிக்க வேண்டுறாங்க, திருமண தடை நீங்க வேண்டுறாங்க, எதிரிகள் தொல்லை மற்றும் பயம் நீங்கிறதுக்கு இந்த கோவிலில் வேண்டுறாங்க, தொழில் மற்றும் விவசாயம் செழிக்கவும் இந்த கோவிலில் வேண்டுறாங்க. இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.